ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் த்ரிஷா நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த படத்துடைய ஒரு அஃபீஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணுறதா படத்தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் அந்த படத்துடைய டீசருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு டீசரை வந்து பார்த்துருப்பீங்க. டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அது வந்து நல்லா இருந்தது. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பாய் அப்படின்றத இந்த ஒரு டீசர் மூலயமா நிரூபிச்சிட்டாரு. ஒரு பக்காவான ஒரு வைப் மெட்டீரியலாக இந்த குட் பேட் அக்லி படம் வந்து இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம அஜித் குமாரோடைய பல லுக்கை வந்து இந்த டீசரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பில்லாவாக இருக்கட்டும், தீனாவாக இருக்கட்டும், எல்லா லுக்ஸுமே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜித் குமார் அவர் சொல்கிற அந்த டயலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு டயலாக் மட்டும் மீட் பண்ணிட்டாங்க. அது அன்மியூட்டில் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கும். அடுத்து அந்த டீசருடைய கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ரொம்பவுமே ஒரு டார்க் மோடில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதோடைய விஷுவல்ஸாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த குட் பேட் அக்லி ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அமையும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு 1.5 நிமிஷம் டீசர்லேயும் அவங்க நிறையா விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் இது என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்றத வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து ரொம்பவுமே நல்லா எடுத்திருக்காரு அப்படின்றது இந்த படத்துடைய டீசரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. ஸோ நிச்சயமாக அவருடைய கெரியரில் ரொம்பவுமே பெரிய அளவில் பேசப்படுற ஒரு படமாக இந்த குட் பேட் அக்லி படம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டீசரில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம் எல்லாமே நம்ம ஜிவி பிரகாஷ் நல்லாவே கொடுத்துருந்தாரு. படத்தில் இதை விட பெட்டராக இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஏப்ரல் 10 வேர்ல்டு வைடு இந்த குட் பேட் அக்லி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.